ஓடலையா ஓடியா சொல்லு பார்ப்போம். இப்போ யோசி, இது எதுக்கு வந்திருக்க, வார்ம் அப் பண்ணாதான் ஓட முடியும்னு தெளிவா சொல்லியாச்சாங்க. திருப்பி நம்ம அதே பண்ணியிருந்தா என்ன அர்த்தம் இதால? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஈவெண்ட் வந்துட்டாங்க, ஓடியாதாங்க 50 மீட்டர் ஓடி நின்னதுலேயே வார்ம் அப் பண்ணாதாங்க. ஓடிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணாங்க. போன வாட்டி டைமிங் ஓட இந்த வாட்டி கம்மியா வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. எவ்வளோமா வந்த டைமிங்? எவ்வளோ டைமிங் வந்து 9? உங்களுக்கு என்ன ஈவெண்ட் தெரியுமா? 1500 1600. இப்போ இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் குறையணும் நீங்க? எஸ்எஸ்ஜிடி பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஒரே ஒரு ஈவெண்ட் தான். இப்போ பிசி அப்படின்னு பார்த்தா உனக்கு 3 ஈவெண்ட் இருக்கும். 3 ஈவெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஒரே ஈவெண்ட் தான். 1600 மீட்டர்ஸ். எவ்வளோ நிமிஷம் ஓடணும்? 8 நிமிஷத்துல நீங்க ஓடந்து 9 8 செகண்ட் விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கவலை அதிகமாக ஓடனால அந்த 8 செகண்ட் ஒரு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 60 செகண்ட் ஓடி முடிச்சுட்டா 1600 கிளியர். உட்காந்து ஒழுங்கா படிச்சுக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாது. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடல. ஃபர்ஸ்ட் டைம் ஓடனாலும் அப்படி இருக்கும். அத்தாடி கொஞ்சம் ஓடும் போது தெரிஞ்சிடும். 6 ரவுண்ட் இந்த ஸ்பீட்ல ஓடினா எப்படி ஓடணும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணுங்க.